பச்சை பயிறு குழம்பு வில்லேஜ் ஸ்டைலில் எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது பச்சை பயிறு குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறத பார்க்கலாம். 1/4 கிலோ பச்சை பயிறு வறுத்து உடச்சி வச்சுருக்கு. வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம். அடுத்தது பச்சை மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு, உப்பு, 2 ஸ்பூன் ஜீரகம் பொடி பண்ணி வச்சுருக்கு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு சின்ன கட்டி பூண்டு, 2 பெரிய சைஸ் தக்காளி, அப்புறம் எண்ணெய் தாளிக்கிறதுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம். இதுக்கப்புறம் கடுகும் பெருங்காயமும் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறேங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மிஸ் பண்ணாத. அப்போ தான் எப்படி செய்கிறதுங்கிறது புரியும். 1/4 கிலோ பருப்புக்கு இது 1/4 லிட்டர் டம்ளரு. இதில் 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பருப்பு நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது தண்ணி கொதிக்கிற கேப்பில் இப்போ பூண்டு வெங்காயமும் தட்டி போடணும். அதை நம்ம தட்டி வச்சுக்கலாம். இதே போல் பூண்டையும் நசுக்கி வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம உடைச்சி வச்சுருக்கிற பச்சை பயிறு கொட்டிக்கலாம் அதில். இப்போ பருப்பு கொட்டியாச்சு. இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். பருப்பு சேர்த்ததும் பொங்கி வரும். பொங்கி வராமல் இருக்கிறது கொஞ்சமாக 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். நம்ம பருப்பு கொட்டி கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற ஜீரகத்தூளை சேர்த்துக்கணும். இப்போது பருப்பு ஓரளவுக்கு நசுங்கிற பதத்துக்கு வந்துருச்சு. தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி சேர்த்து தக்காளி கொஞ்சமாக லைட்டாக வெந்ததுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். பச்சை மிளகாய் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் அதிகமாக வேக விடக்கூடாது. உடனே ஒரு 10 செகண்ட் கழிச்சதும் தட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கணும். அது கூடவே பூண்டும் சேர்த்துக்கணும். இப்போது உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும். பூண்டும் வெங்காயமும் சேர்த்து ஒரு 20 செகண்ட் விட்டதுக்கப்புறமா உடனே இறக்கிடணும். இல்லை அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது நம்ம இறக்கி வச்சு தண்ணியை வடிச்சிட்டு தண்ணி தேவையான அளவு சேர்த்து கடைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம கடைஞ்சி வச்சாச்சு. அடுத்ததான் நம்ம தாளிக்க போகலாம். சேர்த்துக்கணும்.
கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. அதுதான் பெரிய வெங்காயம் கொஞ்சம் அரைஞ்சி வச்சுட்டு அதை சேர்த்துக்கணும். இது ஃபுல்லாக அணைஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை தூக்கி இறக்கிடணும். இப்போ தாளிச்சாச்சு. வாவ், செம்ம மணமாக இருக்குது. தாளிச்சாலே செம்ம மணமாக. டேஸ்டியான பச்சை பயிறு குழம்பு ரெடி. இது சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இது கூட பாவக்காய் பொரியல் சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு பொரியலும் வச்சு சாப்பிட்லாம். செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.